வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று முன்னெடுக்க தீர்மானித்திருந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிப்பு. நாட்டின் சட்டவாட்சி மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கிலேயே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க செயல்படுவதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிப்பு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கை ஜனாதிபதியால் எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று முன்னெடுக்க தீர்மானித்திருந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கம் தெரிவிக்கின்றது. பணி நிபந்தனைகள் மற்றும் வைத்தியசாலை முகாமைத்துவம் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் போராட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலில் சாதகமான முன்னேற்றம் எட்டப்பட்டதனால் போராட்டத்தை கைவிடும் முடிவினை சங்கம் எடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு அரசியல்வாதி சிறை சென்ற அனுபவமின்றி அவரது அரசியல் பயணம் முழுமையடையாது. அரசாங்கம் அரசியல் அமைப்புக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எமது அரசியல் பயணத்தில் நாங்கள் துயரங்களையும் இன்னல்களையும் சந்தித்துள்ளோம், சிறை தண்டனைகளையும் அனுபவித்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டவை எங்களுக்கு கவலையடைய செய்துள்ளது. அவரை பாதுகாப்பதற்காக ஜனநாயக ரீதியில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் நெருக்கடி சூழலில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சட்டமாட்சி மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர், ஜனநாயகத்தை நிலைநிறுத்த விரும்பினால் அரசியல் அமைப்புக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேர்ந்தது நாளை வேறொருவருக்கும் ஏற்படலாம். எனவே சர்வாதிகாரத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கிலேயே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க செயல்படுகிறார் என்றும், ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட விதத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்து செயற்பட்ட முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அமைச்சரவையின் அனுமதியுடன் மீண்டும் போலீஸ் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், அவரின் தேவைக்காகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் கொள்கைகளில் எமக்கு வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நடைபெறும் போது அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பது அவசியம். ஜனநாயகத்தை காக்கும் நோக்கில் நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம் என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் 6 மாதங்களில் நாட்டை முன்னேற்றுவதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்து அரசியல் பழிவாங்கலை முன்னிறுத்தி செயல்படுகின்றது. முறைகளை சுட்டிக்காட்டுபவர்களை அடக்கி சர்வாதிகாரமான ஆட்சியினை முன்னெடுத்து முயற்சிக்கின்றது என்றும் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அவருக்கு நேர்ந்த கதி நாளை யாருக்கும் நேரலாம். எனவே சர்வாதிகாரத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உயர் பதவிகளை வகித்தவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான முடிவுகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன என்று பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடைமுறையும் அரசியல் சார்ந்த ஒன்றாகும். அதை மறைக்கும் அவசியம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிணை வழங்கும் செயல்முறையில் சட்டமா அதிபர் திணைக்களம் தலையிடுவது அரசின் நேரடி அரசியல் தலையீடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான முழு நடைமுறைகளும் அரசியல் தலையீடுகள் இன்றி நடைபெறுவதில்லை என்றார். இது தொடர்பான தனது கருத்துக்களை பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வருபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை காரணமாக அவர் ஓய்வில் இருக்க வேண்டும். ஆகையால் குடும்பத்தினர் மட்டுமே அவரை சந்திக்க அனுமதிக்கப்படுவது பொருத்தமானது. தொடர்ந்து பலர் வருகை தருவது அவரின் சுகாதாரத்திற்கும் பாதகமாக இருக்கக்கூடும் என்றார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்னமும் 9 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதனால் அடிக்கடி ஏற்படும் சந்திப்புகள் அவர்களுக்கு இடையூறாக மாறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கை ஜனாதிபதியால் எதிர்க்கட்சியினருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய யூடியூபர் சுதா நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு செய்வது நீதிபதிகளுக்கு மறைமுக அழுத்தமாக உள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார்.
கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஊடகவிலான சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை கூறியிருந்தார். அரசாங்கத்தின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை எதிர்த்து அரசியல் மற்றும் கட்சி வேறுபாடுகின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதேவேளை ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு உரிமைகள் நீக்கப்பட வேண்டும். 2022 ஆண்டில் நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த போது அதை மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கே என்பதை மறந்துவிடக் கூடாது. வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொண்டதாக பெருமைப்படும் சூழலை உருவாக்கியதும் அவர்தான். மேலும் அமைச்சரவை மட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழுவின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களும் அடங்கியுள்ளனர். பத்திரமுள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையே ஜனாதிபதி இந்த குழுவில் நியமித்துள்ளார். இத்தகைய செயல்கள் அரசியல் பழிவாங்கலின் வெளிப்படையான சான்று என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் யூடியூபர் சுதா ரணில் விக்ரமசிங்கவுக்கு 14 நாட்கள் சிறைக்கு செல்வார் என்று நடக்காவிட்டால் தான் யூடியூபில் இருந்து விலகுவேன் என்று கூறியிருப்பது நீதித்துறைக்கு வெளிப்படையான அச்சுறுத்தலாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளை அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டுகள் சட்டத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியினருக்கு மட்டும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இது முற்றிலும் அநியாயமானதும் சட்டத்திற்கு முரணானதும் என்று தயாஸ்ரீ ஜெயசங்கர தெரிவித்தார். பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் கேலிக்கூத்தான செயல்பாடாகும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஊடகவிலான சந்திப்பில் உரையாற்றியவர் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்று உறுதியளித்தார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் வாக்குமூலம் கூட பெறப்படவில்லை என்று குறிப்பிட்டார். சுங்கத்தில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவை தொடர்பாக நிதியமைச்சராக இருந்த போது ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் இதனை விசாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியில் நியமிக்கப்பட்ட கணக்காய்வு குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். வலியுறுத்தப்பட்டாலும் நடைமுறையில் அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறுவதை எளிதில் கவனிக்க முடிகிறது என்று அவர் கூறியிருந்தார். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவருக்கு அழைப்பு விடுத்த நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தனிப்பட்ட பயணங்களுக்கு அரச நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணி பொது சொத்துக்களை தீ வைத்து அளித்திருந்த போதிலும் அதே சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கலின் வெளிப்படையான சான்று என்றும் சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார்.